வணக்கம். இது இந்தியன் ஹோம் ரொட்டீன். இன்றைக்கி உளுத்தங்கஞ்சியை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா உளுந்து, பச்சரிசி. இதில் நான் 100 கிராம் உளுந்துக்கு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி போட்டிருக்கேன். சுக்கு, அப்புறமா வெல்லம். இது தவிர துருவின தேங்காய். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த உளுந்தை நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இதை அரைச்சதுக்கப்புறம் என்ன பதத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த உளுந்த மாவை அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரணும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல், அதுக்காக ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல், வடை மாவு மாதிரி இல்லாமல் அதோட கொஞ்சம் தண்ணியாக வரணும். இப்போ இந்த மாவை ஒரு பெரிய கடாயிலையோ இல்லை, என்கிட்ட இப்போ பெரிய கடாய் இல்லைன்றதுனால நான் குக்கர் எடுத்திருக்கேன். பேசிக்லி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணணுமா? இது நம்ம மோர் குடிக்கிறோம் இல்லையா, நீர் மோர், அந்த பதத்தில் இதை கரைச்சிட்டோம்னா உங்களுக்கு கெட்டி ஆகாமல் சீக்கிரமாக வெந்துடும். அது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த பதத்தில் தண்ணி ஊற்றணும். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா வெளியில் வந்துடும். மிக்சியில் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நீர் மோர் பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டிங்கன்னா கிளறும் போது கரெக்டாக இருக்கும். இது நிறையா பண்ணுறவங்க கிரைண்டர்லேயும் ஆட்டிக்கலாம். இட்லி மாவுக்கு அரைக்கும் போது கூட உளுந்து நம்ம முதல்ல அரைக்கும் போது, ஆனால் அதுக்கு வெந்தயம் மட்டும் போடாமல் இருக்கணும். வெந்தயம் போடாமல் நீங்கள் உளுந்து மட்டும் தனியாக இட்லி போட்டு ஆட்டும் போது அதோட நீங்கள் அதிலே கொஞ்சம் மாவை எடுத்து நீங்கள் வடைக்கு எடுத்துக்கிற மாதிரி எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? அந்த நீர்மோர் பதத்துக்கு வர மாதிரி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். இந்த பதம் இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் கிளறும் போது உங்களுக்கு கெட்டியானதுக்கப்புறமும் அந்த வெந்த பதம் வரலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சு கிளறிட்டு இருக்கணும். இதில் என்னன்னா விடாமல் நீங்கள் கிளறணும், இல்லைன்னா டக்குன்னு கட்டி ஆயிரும். அதனால தண்ணி பதம் எப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கோ நீங்கள் அப்போ கொஞ்சம் நல்லா விடாமல் வேகமாக கிளறுங்க. இப்போதைக்கு இதை கிளறிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ நேரம் ஆகும் யூஸ்வலாக? ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த பச்சை வாசனை போய் அந்த கஞ்சி பதத்துக்கு வந்துடும். இந்த கஞ்சி பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா தேங்காவை போட்டு கிளறிட்டு ஃபுல்லாகவே வெந்ததுக்கப்புறமா வெள்ளைப்பாகு ஊற்றிட்டு சுக்கு, ஏலக்காய் தட்டி போட்டதெல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டு ஒரு ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குது. இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். அதாவது இந்த பச்சை வாசம் போய் நமக்கு கெட்டியாக வரணும். இப்போ கெட்டியாக ஆனாலும் அந்த பச்சை வாசம் போகல, அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கிளறோம். இப்போ அந்த பதம் வந்துருச்சு. இந்த இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் போடலாம். இதுக்கு நான் ஒரு மூடி தேங்காய் திருவிருக்கேன். அது சரியாக இருக்குங்களா? தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 பேருக்கு செய்யும்போது அரை மூடி தேங்காய் போட்டால் சரியாக இருக்கும். 4 பேர் 5 பேர்னா ஒரு முழு தேங்காய் போடலாம். இந்த தேங்காவை போட்டு அதுக்கப்புறமா இப்போது ஒரு 2-3 நிமிஷம் கிளறினீங்கன்னா நீங்கள் ராத்திரி வைக்கும்போது கெடாமல் இருக்கும், தேங்காவை சூடு பண்ணிடுறதுனால. இதனால் அந்த தேங்காய் இது செய்யும் போது தான் உடைக்கணும்ல? ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சி செஞ்சால் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ராத்திரி வச்சுட்டு சூடாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அப்போது உங்களுக்கு அந்த கெடுற சான்ஸும் கம்மியாகும்.
அப்படி ஒரு வேளை கொஞ்சம் முன்னாடி உடச்ச தேங்காய் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுறது நல்லது. ஆமாம், கஞ்சியை செஞ்சுட்டு நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் லேசாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அந்த சில்னஸ்க்கு சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். இதான் வந்து அந்த பதம் கெட்டியாக இருக்கிறது தெரியுதுல்ல. இப்போ வந்து பாகு வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்றிடலாம். இது வந்து விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சி ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வரும். ஊற்றிடலாம். இந்த இப்போ எங்கள் வெள்ளைப்பாகே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதுக்கு இந்த பதத்தோடு சேரும்போது அந்த கஞ்சி பதம் கரெக்டாக வந்துடும். வெள்ளைப்பாகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடி அந்த கஞ்சி பதம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு எடுத்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி, இப்போ குழந்தைங்களுக்குலாம் செரலாக கூட்டுறோம் இல்லையா, அந்த பதத்தில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போ இந்த சுக்கு பொடி ஏலக்காய் நல்லா கொஞ்சம் வெள்ளைப்பாகு தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா கடைசியில் அந்த சூட்டில் அணைக்கிறதுக்கு முன்னாடி சுக்கு பொடி ஏலக்காய் பொடி போடலாம். சுக்கு ஏலக்காய் இருந்து உங்களுக்கு அம்மிக்கல்ல தட்டி நல்லா நைஸாக தட்ட முடிஞ்சதுன்னா தட்டி போட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப வாசனையாக இருக்கும். அது முடியல அப்படின்றவங்க வாயில் வர்றது பிடிக்காது அப்படின்னா நம்ம பவுடர் வந்து போட்டுக்கலாம். அம்மிக்கல்ல தட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் சுக்கு ஏலக்காவை தட்டினா அதுவே நைஸாகிடும். அது முடியல, இப்போ நம்ம சிட்டியில் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் முடியாது. அதனால நீங்கள் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி கடையில் கிடைக்குது, அது வாங்கி தட்டிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக டீக்கு கூட நீங்கள் போட்டுக்கிற மாதிரினா மிக்சியில் போட்டு கொஞ்சம் நிறையா அளவு எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் நைஸாக இருக்கும். அவசரத்துக்கு இந்த பொடி போட்டுக்கலாம். இதில் வந்து இது சொல்லுங்கள், இது வந்து அந்த பதத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து சுக்கு ஏலக்காய் வந்து இதில் போட்டுடலாம். ஏலக்காய் சுக்கு இது எல்லாமே வாசனை ஒன்று, இன்னொன்று நல்ல ஜீரணத்துக்காகவும் போடுறது. அதனால் சில பேருக்கு சுக்கு பிடிக்காமல் இருக்கும், பட் போட்டால் நல்ல ஜீரணமாகும். அது உங்களுக்கு இவ்வளோ அளவில் நீங்கள் ஏலக்காயோட சேர்த்து போடும்போது அந்த சுக்கு வாசனை பிடிக்காதவங்களுக்கு கூட அது சுக்கு இருக்கிறது தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அது போடுறது வந்து உங்களுக்கு அந்த அஜீரண கோளாறு வாயு அதெல்லாம் வராமல் இருக்கும். இது அவ்வளோதான்ல, இது இப்போ வந்து இறக்கிடலாம். இப்போ இந்த உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வெல்லத்துக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் போட முடியும்? வெள்ளைப்பாகு இல்லை கருப்பட்டியும் பாகு இதே மாதிரி காய்ச்சி அதுலேயும் மண் இருக்கும், வடிகட்டி யூஸ் பண்ணலாம். இல்லை இது ரெண்டுமே பிடிக்காதுன்றவங்க சர்க்கரை டேஸ்ட்டு தான் பிடிக்குன்றவங்க அதுவும் போட்டுக்கலாம். வெல்லம் கருப்பட்டிலாம் என்னென்னா அந்த இனிப்போடு சேர்ந்து அது உடம்புக்கு நிறையா நல்லது, அதனால் அந்த பாகு யூஸ் பண்ணுறது. இல்லை எனக்கு வந்து அந்த சர்க்கரையோட இனிப்பு வந்து லேசாக பழகிருக்கு, அது இருந்தால் போகிறோம் அப்படின்னா நீங்கள் முக்கால்வாசி வெள்ளைப்பாகு ஊற்றிட்டு அந்த கடைசியில் இனிப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு அந்த சூட்டோடு கிளறிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரையோட இனிப்பும் வந்துடும், வெல்லம் கருப்பட்டியோட அந்த நற்குணங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே இது இப்போ வெல்லம் போட்டு நமக்கு அந்த இனிப்பு பத்தலைன்னா கூட அதுக்கு கூட நம்ம சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாகு கொஞ்சம் முன்ன பின்ன காய்ச்சிட்டோம், அளவு பத்தலைன்னா கூட நீங்கள் கடைசியில் அந்த மீதி இருக்கிற இனிப்புக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சரி, ஓகே. இதான் வந்து உளுத்தங்கஞ்சி ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.